நம்மளோட தமிழ் கடவுள் வந்து முருகர் தான். முருகர் இல்லாத ஒரு நாள், ஒரு நேரம், இல்லை ஒரு நிமிஷம் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. OH பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட தமிழ் கடவுள் வந்து முருகர் தான். முருகர் இல்லாத ஒரு நாள், ஒரு நேரம், இல்லை ஒரு நிமிஷம் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. அவர் என் வாழ்க்கையை எவ்வளோ மாற்றிருக்காருன்னா அந்த ஒரு மாபெரும் கடவுள்னால தான். இந்த அளவுக்கு நான் உங்கள் முன்னாடி தைரியசாலியா, ஒரு கான்ஃபிடென்ட்டாக பார்க்குறதுக்கு வந்து முக லட்சணமாக இருக்குன்னா அது திருத்தணி முருகனால் மட்டும்தாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் இந்த அளவுக்கு ஒரு மாற்றமாக இருக்குது. காலையில் ஆச்சுன்னா என்னோட குருநாதர் பரஞ்சோதி பாபான்னு இருக்கார். கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு அவரை சேவிக்க ஆரம்பித்து. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்குமே காலையில் ஆனால் குருநாதருக்கு ஒரு விளக்கு போடுறது வழக்கம். 5 to 5:30 அந்த விளக்கு ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் முருகனை நல்லபடியாக சுவாமி கும்பிட்டுட்டு அவரோட வேல்மாறலில் வந்து எப்போவுமே கேட்குறது உண்டு, தினமும் கேட்குறது உண்டு. மாதத்துக்கு 2 வாட்டி திருத்தணிக்கு போயிடுவேன். அது தவிர்த்து என்னோட குருநாதர் பரஞ்சோதி பாபா அவரோட டெம்பிளுக்கு போவேன். திருத்தணிக்கு போயிட்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் நான் உணர்ந்தது வந்து நான் மெடிசன்ஸ் வந்து கம்மி பண்ணேங்க. மருந்து மாத்திரை போடுறது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்புறம் என் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்லேயே இருப்பேங்க நான். ஆனால் திருத்தணிக்கு போன பிறகு தான் வந்து நான் இந்த முகமுடியெல்லாம் கழட்டிட்டு அந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்தது. எப்போவுமே கொரோனாவில் தான் எல்லாருமே முகமுடி போட்டுட்டு இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஃபீல்டுலேருந்து வெளியில் வந்துட்டேன். நடிக்கிறது இல்லை. அப்பத்துலேருந்தே யாருன்னா எதனா சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு முகமுடி போட்டுகிட்டே இருப்பேன். அந்த முகமுடியெல்லாம் வந்து கழட்டி வச்சது வந்து திருத்தணிக்கு போயிட்டு வந்த பிறகு தான். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, லைஃப்பை பற்றின ஒரு தெளிவு இருக்குது. தெளிவில்லாமல் என் லைஃப் கிடையாதுங்க. வெளியில் வேணால் சில நேரத்தில் கோவத்தில் வந்து ஆச்சா பூச்சான்னு கத்துவனே தவிர்த்து உள்ளுக்குள்ளே நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே எனக்குள்ளே இருக்கும். அதனால் கடவுளை எப்போவுமே வந்து ஏன் இப்படி ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்டது கிடையாது. என்னோடய லைஃப்பில் நான் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாலும் திடீர்னு எனக்கு ஒரு சின்ன மாறுதல் தேவைப்படுது. லைஃப்பில் இந்த கட்டத்துலேருந்து எனக்கு எப்படி போகிறதுன்னு வழி தெரியல அப்படின்லாம் நினைக்கும் போது ஏதோ ஒரு அந்த நிமிஷம் எனக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து கடவுள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த ஒரு ஆத்மாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ட் இருக்கும். அப்போ தெரியும் அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு. அதனால் முருகன் எங்குமே இருப்பார், எப்போவுமே இருப்பார். வேல்மாறலில் முதல் மந்திரம் உங்களுக்கு படித்து காமிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் கூட அது சொல்கிறேன் உங்களுக்காக. திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த திருத்தணி மலையை பற்றின ஒரு பாட்டுங்க, அது மந்திரம். அது ரொம்ப அதை படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அருணகிரிநாதரால் வழங்கப்பட்ட வேல்மாறல் வந்து எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு மகா மந்திரம்ங்க. அருணகிரிநாதரால் 16 பாட்டு இருக்குங்க. அந்த 16 பாட்டை தான் வந்து வள்ளிமலை சுவாமிகள் 64 பாட்டாக நம்மளுக்கு முன்னும் பின்னும் அமைச்சு கொடுத்தாரு. அதுதான் வேல்மாறல்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ நம்ம கேட்குறோம். அந்த மந்திரத்தை எல்லாருமே கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எனக்கு நடந்த மாற்றம் போல் உங்களுக்குமே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.